இல்ல, பதில தான் குடுமின்னு சொன்னேன். உங்க கேள்விக்கான பதில் குடுமி தானே? குடுமி. சரியான விடை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க புத்திசாலிதான். அந்த புத்திய பயன்படுத்தி என்னுடைய கடைசி 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதனால பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, இருந்தாலும் எப்பவும் உண்மையை மட்டும்தான் சொல்லும்? இந்த கேள்வி தப்பு. பேசவே முடியாதுங்கிறப்போ உண்மையை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? பண்டித ராமகிருஷ்ணா, நேரம் இவ்வளவுதான் மீதி இருக்கு. கேள்விக்கு பதில சீக்கிரமா சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பதில் சொல்லுங்க. நேரம் முடிய போகுது. கண்ணாடி கண்ணாடி கண்ணாடியால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனா உண்மை என்னவோ அதை மட்டும் காட்டும். அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, பிரமாதம். நீ உண்மையிலேயே அறிவு ஜீவிதான். இன்னும் 2 கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கு. மோகினி தொலைஞ்சா நான் ஆசைப்பட்டதும் நடக்காது. பண்டித ராமகிருஷ்ணா, நீ நாசமாத்தான் போக போற. இது 8வது கேள்வி. நிச்சயமா சாதாரணமானதா இருக்காது. பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப நம்ம விஜயநகரத்தோட கௌரவமும் மரியாதையும் உங்ககிட்ட தான் இருக்கு. உண்மைதான் குருதேவா, உண்மைதான். ஆனா எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நன்றி மகாராஜா. இவனுக்கு மட்டும் எப்படி பாராட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க இருக்கிற ஒரு குவளைய மட்டும்தான் தொட முடியும். அதுவும் ஒரே ஒரு முறை. இங்க இருக்கிறது எல்லாம் எந்த வகையில கையாளணும்னா, ஒரு நிறைஞ்ச குவளைக்கு பக்கத்துல ஒரு காலி குவளை இருக்கணும். எனக்கு சந்தோஷத்துல வாயடைச்சு போற மாதிரி இருக்கு மணி. இது ரொம்ப சுலபம். 2வது பாத்திரத்தை 4வது இடத்துல வைக்கணும், 4வது பாத்திரத்தை 2வது இடத்துல வைக்கணும். அப்படி செஞ்சா 2 தடவை தொட்டா மாதிரி ஆயிடும். அப்படின்னா இந்த கேள்வியே தப்பு. இதுக்கு சாத்தியமே இல்ல. அவசரப்படாதீங்க.
மோகினி தேவி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான் பாக்கி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்க போற கடைசி கேள்வி. தயாரா இருங்க. எந்த ஒரு பிராணியினால காலை வேளையில 4 கால்களாலையும் மதிய வேளையில 2 கால்களாலையும் சாயந்தர வேளையில 3 கால்களாலையும் ராத்திரி வேளையில கால்களே இல்லாம நடக்க முடியும்? எரும மாடு. இல்ல 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 பூனை பூனை. இல்ல இல்ல கழுத. இல்ல 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 குதிரை குதிரை. இல்ல இல்ல அது சிங்கம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அறிவு கெட்டவனுங்களா, அமைதியா இருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, பதில் சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பதில சொல்லுங்க. சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏதாவது சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, சீக்கிரம் சொல்லு. நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா. கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு. பண்டித ராமகிருஷ்ணா, நீ தோத்து போயிட்ட. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மனித வாழ்க்கை தான் அதுக்கான பதில். நாள் கணக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை குறிப்பிடுது. காலை நேரம், அதற்கு அர்த்தம் குழந்தை பருவம். அந்த பருவத்துல மனுஷன் 4 கால்களால நடப்பான், அதாவது தவழ்ந்துகிட்டு. மதிய வேளை, அதற்கு அர்த்தம் இளமை பருவம். அந்த பருவத்துல மனுஷன் 2 கால்களால நடப்பான். சாயந்தர வேளை, அதாவது முதுமை பருவம். இந்த பருவத்துல மனுஷன் 3 கால்களால நடப்பான். அது என்னன்னா 2 கால்கள் கூடவே ஒரு தடி. அப்புறம் ராத்திரி வேளை, அதாவது மரணம். மரணம் அடைஞ்ச பிறகு ஒரு மனுஷனுக்கு கால்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப மன வருத்தத்தோட தெரிவிக்க வேண்டியதா இருக்கு, நம்ம பண்டித ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில தோத்து போயிட்டான். கடவுளே, இவர் எப்படி தோத்து போனாருன்னு தெரியலையே. இப்போ வெற்றி பெற்றது இந்த மோகினி தேவி. இந்த போட்டியோட விதிமுறைப்படி பண்டித ராமகிருஷ்ண மோகினி தேவிக்கு கொஞ்ச நாள் அடிமையா இருக்க வேண்டியதுதான். பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஆனா நீ அவரோட நம்பிக்கைய சுத்தமா கெடுத்துட்ட. நீ உன் கடமையை சரிவர நிறைவேற்றல. இப்போ பண்டித ராமகிருஷ்ண மோகினி தேவிக்கு அடிமை ஆயிட்டான்.
அதனால இவனும் மோகினி தேவியோட பல்லக்க தூக்கியே ஆகணும். மகாராஜா, 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ராமகிருஷ்ணன் இந்த நாட்டுக்குள்ள வர அருகதையை இழந்துட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டித ராமகிருஷ்ணனுக்கே இந்த நாட்டுக்குள்ளேயும் தர்பாருக்குள்ளேயும் வரத்துக்கு விருப்பம் இருக்காது. ஆமா மகாராஜா, நாமளும் அவனை கட்டாயப்படுத்த கூடாது. இப்ப இவனுக்கு இவனோட பதவியில இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. பதவியை விட்டு விலகிறது தான் இவனுக்கும் மரியாதை. நாம இவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும் மகாராஜா. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசையை போட்டு கொடுத்து இவன் தங்கறதுக்கு நாம ஏற்பாடு பண்ணி ஆகணும். பண்டித ராமகிருஷ்ணா, உனக்காக இன்னைக்கு இந்த மொத்த விஜயநகரமே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்குது. நான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பண்டிதர்களையும் தோக்கடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டதில்ல. அது ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணாவை தோக்கடிக்கிறது என் லட்சியம். ஆனாலும் இந்த சந்தோஷம் நீங்க என்னோட பல்லக்க தூக்கும் போதுதான் ரெட்டிப்பாகும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தகுந்த மரியாதையை நான் கொடுத்தே தீருவேன். உங்களை நல்லபடியா கவனிச்சுக்குவேன். அதோட என்னோட பல்லக்க நீங்க முதல் ஆளா தூக்குற வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமா நான் கொடுப்பேன். அப்பதான் என்னுடைய கால்களை உங்க முகத்துக்கு நேரா வைக்க முடியும். அந்த சமயத்துலதான் எனக்கு முழு சந்தோஷமே கிடைக்கும். அம்மா வேண்டாமா, கோவப்படாதம்மா. போனா போட்டு விடு, நீ அமைதியாரு. அப்படின்னா நீங்க தான் இந்த புத்திசாலி வித்வான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட தாயாரா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்பவும் உங்க அம்மாவோட அன்பு நிறைஞ்ச ஆசீர்வாதம் இருக்குமாமே. இருந்தாலும் ஒரு விஷயத்த நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் அது எந்த அம்மாவுடையது? காளி அம்மாவுடையதா இல்லன்னா இந்த ஊமை அம்மாவுடையதா? மோகினி தேவி, இதை வாங்கிக்கங்க. உங்க திறமைக்கு தகுந்த பரிசு. இனிமே இதுக்கு நீங்க தான் உரிமையாளர். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு திரும்பவும் நினைவுபடுத்துறேன். இன்னையிலிருந்து நீங்க என்னோட அடிமை. நான் தான் இனி உங்களுடைய எஜமானி. இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா? இந்த பரிசை நானே சுமந்துகிட்டு நின்னுட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து இந்த பரிசை வாங்கிட்டு போய் என்னுடைய பல்லக்குல வச்சுட்டு வா.
மோகினி தேவி, நீங்க போட்டி போட்டது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மட்டும் கிடையாது. உங்களோட போட்டி விஜயநகரத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயனோட. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க மகாராஜா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேள்வி பதில் இன்னும் முடிவடையலன்னு சொல்ல வரேன். என்ன சொல்றீங்க மகாராஜா? விதிமுறைகள் படி பண்டித ராமகிருஷ்ணன் தோத்து போயிட்டான். இல்ல குருதேவா, இந்த போட்டியை என்னால ஏத்துக்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பை ராமகிருஷ்ணனுக்கு நாம கொடுத்தாகணும் குருதேவா. என்ன மகாராஜா இது? இந்த போட்டிக்கான விதிமுறைகளை ஆரம்பத்திலே தீர்மானிச்சுட்டேனே. அதுல சொன்னபடி இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணாவால பதில் சொல்ல முடியலன்னா அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் நான் தான் வெற்றியாளர். விதிமுறைகளை நான் மட்டும்தான் தீர்மானிப்பேன். ஏன்னா இந்த நாட்டுக்கு ராஜா நான் தான் மோகினி தேவி. மகாராஜா, உங்க புகழ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு மகா சக்கரவர்த்தி, சுயநலம் இல்லாதவர். ஆனா இன்னைக்கு உங்க போட்டியாளர் ஒரு பெண்ணிடத்துல தோல்வி அடைஞ்ச உடனே நீங்க வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பத்தி இப்படி சொல்லுவீங்க? மோகினி தேவி, நீங்க ஒரு பெண்ணுங்கிறதால உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க. நீங்க என்னுடைய சுயமரியாதைக்கு பாதிப்பு உண்டாக்க முயற்சி பண்ணாதீங்க. கிருஷ்ணதேவராயன் நியாயத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பேர் போனவன். விஜயநகர ராஜ்யத்துக்கு தெற்குல 5 சக்தி வாய்ந்த ராஜ்யங்கள் இருக்கு. வடக்கு திசையில சுல்தான் பாபர் இருக்காரு. இருந்தாலும் இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய ராஜ்யத்தை வெற்றிகரமா பாதுகாத்துக்கிட்டு வரேன். அதுக்கு காரணம் நான் வீரங்கிறதுனால இல்ல. அதுக்கு காரணம் என் மக்களோட ஆசீர்வாதம், அவங்க ஒத்துழைப்பு, அவங்களோட நம்பிக்கை. சபை உறுப்பினர்களும் மந்திரியார்களும் என் மக்களும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட என்னை எதிர்த்து பேசினது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். எந்த ஒரு போட்டியிலுமே 2 போட்டியாளர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த போட்டியிலையும் 2 போட்டியாளர்களுக்கும் சமமான வாய்ப்பு கிடைச்சாகணும். இது என்னுடைய முடிவு. பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் கேள்வி கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சாகணும். இந்த முடிவுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லையே. என்னால பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தோல்வியை ஏத்துக்க முடியாது. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மோகினி தேவி கிட்ட கேள்விகள் கேட்பான். மோகினி தேவி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவெடுக்கப்படும். இருந்தாலும் இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவை விதிமுறையை நிர்ணயிக்கிற நேரத்துல ஏன் எடுக்கல? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்த முடிவை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். மணி, இந்த பொண்ணு பல்லக்கில ஏற போறது இல்ல, இவ தூக்கு மேடையில ஏற போற. ரொம்ப சரியா சொன்ன. மகாராஜா, உங்க விருப்பம் போல இந்த போட்டிக்கான விதிமுறைகளை மாத்திட்டீங்க. பரிசுகளையும் பரிமாற்றம் பண்ண வேண்டாமா? ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணா மறுபடியும் தோல்வி அடைஞ்சிட்டா அப்ப என்னோட பரிசு? ஒருவேளை நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை தோக்கடிச்சிட்டா மகாராஜா கிருஷ்ணதேவராயனான நான் என் கையாலேயே என் தலப்பாகையை கழட்டி உங்க காலடியில வைக்கிறேன்.
மந்திரியாரே, மகாராஜா, இதை என்னால கொஞ்சம் கூட இது என்னுடைய இறுதி முடிவு மந்திரியாரே. மகாராஜா, நீங்க இந்த போட்டிக்காக உங்க கௌரவத்தை... குருதேவா, எதுவும் சொல்லாதீங்க. பண்டித ராமகிருஷ்ணனுக்காக மகாராஜா தான் கிரீடத்தையே பணையம் வச்சிருக்காரு. நான் சம்மதிக்கிறேன். இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன பண்றது? ஆனாலும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. தயவு கூர்ந்து அதை நிறைவேத்துங்க. அது என்னன்னா, இந்த போட்டிய விஜயநகர மக்கள் முன்னாடி நடத்தணும். அப்படின்னா சரி, நாளைக்கு அதிகாலையில விஜயநகர மக்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் இந்த போட்டி நடக்கும். அப்ப பண்டிதன் ராமகிருஷ்ணன் மோகினி தேவிய கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு மோகினி தேவி பதில் சொல்லிட்டு உங்க புத்திசாலித்தனத்தை நிரூபியுங்க. சபை முடிவடைந்தது. நாளைய தினம் விஜயநகரத்தோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. நாளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய தலப்பாகை என் காலடியில இருக்கும். அதுக்கப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு அடிமையாக போறீங்க. அதுவும் ஆயுள் இருக்கும் வரை. கதவை தரங்க குருஜி, சீக்கிரமா கதவை தரங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். குருஜி, நீங்க உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அட, இப்ப வாசப்படியில யாருப்பா வந்து நிக்கிறது? யாரு வந்திருப்பாங்க? சரி, நான் போய் இப்ப கதவை திறக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், கதவை திறக்காத. சொன்னா கேளு. வேண்டாம். உண்மை தெரிஞ்சு மகாராஜா வீரர்களை அனுப்பி இருப்பாரு. அவங்க என்ன இழுத்துட்டு போய் தூக்குல போட்டுருவாங்க. எனக்கு சாக விருப்பம் இல்ல. கதவை திறந்துடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளுங்க. கனிமணி, 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 கனிமணி. குருஜி, இப்பதான் தெரியுது நீங்க எதுக்காக பயந்து இப்படி நடுநடுங்கி போய் கதவை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கீங்க. குருஜி பயப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மகாராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மோகினி தேவியோட சதியில இவருக்கு பங்கு இருக்கு. இவரோட இறுதி சடங்குக்கு மகாராஜா அங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. வாய் மூடுங்க. கூப்பிட்டீங்களா கோவிந்தா? வேண்டாம், கதவை திறக்காதீங்க. குருஜி, எதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாம பயப்படுறீங்க? யாரா இருந்தாலும் உள்ள வர வைக்க மாட்டோம். வாசல்ல இருந்து திருப்பி அனுப்பிடுற கோவிந்தா. சரி, போய் திறங்க. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க. சொல்றத கேளுங்க. நீங்க உள்ள போக கூடாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆமா, ஆபத்து இருக்கு. எங்க அவரு? ஆச்சாரியார் அவர்களே, எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டாரு? குருஜி எங்க கிட்ட சொல்லி இருக்காரு, அவரு உள்ள இல்லையா. அவரு எங்கேயோ போய் ஒளிஞ்சு இருக்காரு. இப்ப நீ என்ன சொன்ன? அவரு ஒளிஞ்சிருக்காரா? அட கடவுளே, இப்படிப்பட்ட முட்டாளுங்க எனக்கு சிஷ்யங்களா வந்து வச்சிருக்கானுங்களே. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க குருஜி இப்ப தியானத்துல இருக்காரு. முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தியானத்துல இருக்கிற உங்க ஆச்சாரியார் கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். இனி என்னைக்கும் இங்க நான் திரும்ப வர மாட்டேன். அவருடைய முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. போ போ, ஒரேடியா போயிடு. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மாவோட அன்பு நிறைஞ்ச ஆசீர்வாதம் இருக்குமாமே. இருந்தாலும் அது எந்த அம்மாவுடையது? காளி அம்மாவுடையதா, இல்லனா இந்த ஊமை அம்மாவுடையதா? ஒருவேளை நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை தோக்கடிச்சிட்டா, நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்னோட கையாலேயே என் தலப்பாகையை கழட்டி உங்க காலடியில வைக்கிறேன். எடுத்துக்கங்க. அந்த கடவுள் கிட்ட என்னையே எடுத்துக்க சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு?
என்னாலதான் இவருக்கு இவ்வளவு அவமானமோ. இவரு தோத்து போனா அதுக்கு நான் தான் காரணமா இருப்பான்னு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. சாரதா, நான் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன். என்ன ஆறுதல் படுத்ததான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்னாலதான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோட தப்பு தான். நீங்க பயிற்சி பண்ணும்போது நான் உங்களை தொந்தரவு பண்ணிருக்க கூடாது. மறுபடியும் செய்கையை காட்டுங்க. என் கண்ணுல கண்ணீர் வந்ததால என்னால எதையும் பார்க்க முடியல. அம்மா ஒரு தடவை சைகை காட்டினாலே பார்க்க முடியாது, இன்னொரு தடவை வேலையா? சரி, போதும் போதும், அமைதியா இருக்கியா? நான் உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், போதுமா? மன்னிச்சிட்டீங்கன்னா அப்ப நான் பண்ணது தப்புன்னு தானே அர்த்தம். நான் என்ன பண்ணாலும் நீங்க மன்னிச்சிருவீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு, நான் தான் கெட்டவன். என்னாலதான் அம்மா கூட இந்த மோகினி கிட்ட நிறைய திட்டு வாங்கினாங்க. இவங்க எனக்கு உண்மையான அம்மா மாதிரி. இவ உன்ன நினைச்சுதான் இவ்ளோ கவலைப்படுறான். அதனாலதான் இப்படி புலம்பி அழறா. நீ இவளை பத்தி கவலைப்படாத, நான் இவளை சமாளிச்சுக்கிறேன். நீ நிதானமா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணு, அப்பதான் உனக்கு சாந்தி கிடைக்கும். சாந்தியா? யார் இந்த சாந்தி? ஓ, சூழ்நிலை சாந்தி அடையும் சொல்றீங்களா? சரி சரி. அப்பதான் உன்னால நல்லா பயிற்சி எடுக்க முடியும். அந்த அம்மனோட அருளும் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ மகாராஜாவை இப்படி சோதிக்கிறது நியாயமே இல்லம்மா. அவரோட கௌரவத்தையும் கிரீடத்தையும் எனக்காக அவர் பணையம் வச்சிருக்காரு. இது எந்த வகையில நியாயம்? தனிமையில எனக்கு ஒரு யோசனையும் வரமாட்டேங்குதம்மா. துணைக்கு யாராவது இருந்தா நான் நிச்சயம் இதுல தேறிடுவேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஜெய் மா காளி. எனக்கு தெரியும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, இன்னைக்கு ராஜ தர்பார்ல நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் உன்னுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் உனக்கு உதவி செய்யலான்னு இங்க வந்த. அதுல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாபிரபு. இன்னைக்கு நான் ராஜசபையில தோத்து போனதுனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ எவ்வளவு நேர்மையானவன், நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்பவும் ஒரு கணம் கூட உன்னுடைய திறமை மேல சந்தேகப்பட்டதே இல்லை. நீ நம்ம ராஜ்யத்தோட கௌரவம். நீ போட்டியில தோக்கல. அங்க நடந்த அந்த போட்டி நியாயமானது இல்ல. மகாராஜா, ஒருவேளை நான் நாளைக்கு தோத்து போயிட்டேன்னா அப்புறம் பெரிய விபரீதமாயிடுமே. அதுக்கு வாய்ப்பே இல்ல ராமகிருஷ்ணா, வாய்ப்பே இல்ல. எப்படி ஒரு கை தேர்ந்த ஆசாரிக்கு ரத்தினங்களோட மதிப்பு தெரியுமோ அதே மாதிரி ஒரு ராஜா தன்னுடைய மக்கள் மத்தியிலிருந்து தனக்கு தேவையான ரத்தினத்தை தேடி கண்டுபிடிப்பான். அதோட மதிப்பு அவனுக்கு தெரியும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ராமகிருஷ்ணா. இருந்தாலும் மகாராஜா, அந்த மோகினி ரொம்ப சாதுரியமானவளா இருக்கா. கவலைப்படாத, ஞாபகம் இருக்கட்டும், மின்னுவது எல்லாமே தங்கமா இருக்காது. மோகினியும் அப்படித்தான். இதத்தான் நாளைக்கு தர்பார்ல நீ நிரூபிச்சு காட்டணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு உதவி செய்ய ஆர்வமா இருக்கேன். ஆனா நான் இங்க உன் கூட இருக்கிறது உன்னுடைய கவனத்தை சிதறடிக்குதுன்னா நான் இங்க இருந்து போகவும் தயாரா இருக்கேன்.
இல்ல மகாராஜா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா என் தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் உங்களை எங்க உட்கார வைக்கிறது? இப்ப உட்காருங்க மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு உண்மையிலேயே கௌரவமா இருக்கு. நீயும் உட்காரு. இனிமே பாருங்க மகாராஜா, உங்களுடைய ஒத்துழைப்போடையும் அம்மனுடைய அருளாலையும் நாளைக்கு நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். எனக்கு தெரியும் நீ ஜெயிப்ப. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரிங்க அரசே. நான் வரமாட்டேன். நான் கண்டிப்பா வரமாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, என்ன விடுங்க. வெற்றி உண்டாகட்டும். எல்லாரும் வந்துட்டாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் வரலையே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் குருதேவா. வணக்கம் மோகினி தேவி. நீங்க எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராய வாழ்க! 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 போட்டியை இப்ப ஆரம்பிக்கலாம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் மோகினி தேவியோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எந்த மாதிரி விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்கும் மோகினி தேவியும் நேரம் முடியறதுக்குள்ள பதில் சொல்லி ஆகணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய கேள்விகளை நீ கேட்கலாம். மோகினி தேவி, என்னோட முதல் கேள்வி என்னன்னா, நான் எவ்வளவு உயர்வா வளர்றேனோ நீங்க அதே அளவுக்கு என்ன தாழ்வா பாப்பீங்க. அது என்ன?
அதுக்கான பதில் இருள். சரியான பதில்தான். இது என்னோட ரெண்டாவது கேள்வி. அது என்னன்னா, என்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் உடனே காணாம போயிடுவேன். தயவு செஞ்சு கேள்வியை மறுபடியும் கேளுங்க. தன்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது உடனே காணாம போயிடும். என்ன கேள்வி இது? அப்படி எதுவும் இந்த உலகத்திலேயே கிடையாது. குருஜி, ஒருவேளை அவனுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? இவனோட பேரை சொன்னாலே காணாம போயிடுமே. பயமுட. இதுக்கான பதில் எனக்கு தெரியல. இதுக்கான பதில் மௌனம். அப்படின்னா அமைதியா இருக்கிறது. இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேற ஜெயிச்சு தொலைச்சிட்டானே. என்னது மௌனமா? இதெல்லாமா ஒரு கேள்வியா இருக்கும்? நீ ஒரு தடவை அமைதின்னு சொல்லி பாரு, உன்னோட அமைதி கலைஞ்சிடும். எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சும்மா அவங்கள சோதிச்சு பார்த்தேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். என்ன மோகினி தேவி, கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்க. இந்த தோல்வியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? மகாராஜா, என்ன மன்னிக்கணும். ஆனா மோகினி தேவிக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இவங்க கேட்ட கடைசி கேள்விக்கு நானும் பதில் சொல்ல முடியல. உன்னுடைய கருத்து உண்மையிலேயே உயர்வானது பண்டிதனே ராமகிருஷ்ணா. மோகினி தேவி, இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத. பண்டிதன் ராமகிருஷ்ணா, நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே. இப்ப நான் பண்ண போறத வேடிக்கை பாரு. இப்போ மோகினி தேவி, இன்னும் 7 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்படும். அந்த கேள்விகள்ல ஒரு கேள்விக்காவது நீங்க பதில் சொல்ல தவறுனா நீங்க தோல்வி அடைஞ்சதா அறிவிக்கப்படும். மோகினி தேவி, என்னோட 3வது கேள்வி இது. எனக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். ஆனா எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன். நான் யாருன்னு சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது. இதுக்கான பதில் அக்னி. எரியிற நெருப்புல காஞ்ச புள்ளையோ இலைத்தலையோ போட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியும். ஆனா அதுல தண்ணிய ஊத்துனா அது உடனே அணைஞ்சு போயிடும். மகாராஜா, மோகினி தேவியால நான் கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததை நீங்களே பாத்தீங்க. அதனால இதுல ஜெயிச்சது நான் தான். என்ன குருதேவா, நான் சொன்னது சரிதானே? சரிதான் சரிதான். நீ ரொம்ப சரியா சொல்லிருக்க. பண்டித ராமகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்கான். அப்புறம் அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோகினி தேவி. குருதேவா, மோகினி தேவி நம்மளுடைய விருந்தாளி. கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா? நாம நம்ம விருந்தாளிக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். சரி, கொடுத்தா போச்சு. கண்டிப்பா கொடுக்கலாம். அதிதி தேவோ பவ. விருந்தாளி கடவுளுக்கு சமம் மகாராஜா. நீ சொல்றது சரிதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. மோகினி தேவிக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாப்போம். என்ன கொடுமை இதெல்லாம். முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும். அவன் காலை உடைச்சு கையில கொடுத்துறேன்.
மோகினி தேவி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்விக்கான பதில் உங்களுக்கு பக்கத்திலேயே தான் எங்கேயோ இருக்கு. அதுவும் இந்த இடத்திலே தான். என் உடம்புல இருக்கிற 2 அங்கங்கள் ஒன்னு இன்னொன்னோட பிணையப்பட்டிருக்கு. நான் எந்த அளவு அசையாம இருக்கணும் அந்த அளவுக்கு என்ன வேகமா ஓடவும் வைக்க முடியும். அப்ப நான் யாரு? இதுக்கும் எனக்கு பதில் தெரியல. நீங்க ரொம்ப விசித்திரமான கேள்விகளா கேக்குறீங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இந்த கேள்விக்கான பதில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நீ சொல்லிருக்க. அப்படின்னா பதில் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. குருதேவா, இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே கூட இருக்கு. அதுதான் மணிக்கூண்டு. அட கடவுளே, பதில என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு நான் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியின் வெற்றியாளர். ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் 9 கேள்விகளுக்கு 8 சரியான பதில்களை கொடுத்திருக்கான். ஆனா மோகினி தேவியால பண்டிதன் ராமகிருஷ்ணன் கேட்ட 4 கேள்விகளுக்கு 1 சரியான பதில தான் கொடுக்க முடிஞ்சது. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சதா அறிவிக்கிறேன். இல்ல, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேணுமனே அர்த்தமற்ற கேள்விகளை கேட்கிறாரு. அதுக்கான பதில் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அப்படின்னா உங்களையும் வெற்றியாளரா அறிவிச்சது நியாயமே இல்ல மோகினி தேவி. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப நீங்க செஞ்சது சரி, நான் செஞ்சது மட்டும் தப்பாகுமா? அது எந்த வகையில நியாயம்? நான் தோத்தது மட்டும் எப்படி நியாயங்கிறீங்க? மோகினி தேவியாரே, நீங்க ஒரு சாதாரண போட்டியாளர் கூட தான் போட்டி போட்டிருக்கீங்க. இதனால உங்க திறமை எவ்வளவுங்கிறத எப்படி எடை போட முடியும்? சரி விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு வாய்ப்பு தரப்போறேன். இதுல எந்த விதமான வேறுபாடும் இல்ல. ஒருவேளை இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அடிமையாவே இருந்துடுறேன். நீங்க உங்க திறமை எங்க எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படின்னா இது நியாயமான ஒரு போட்டியா இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க. நம்மள யார் அந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்றோமோ அவங்க தான் இந்த போட்டியில வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு இப்படி நாம தெரிஞ்சுக்க முடியுமே. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம 2 பேருக்கும் சாதகமா எல்லா கேள்விகளையும் கேட்க போறது கிடையாது. இதுதான் நம்ம புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க நியாயமான நேர்மையான வழிமுறை. மகாராஜா, நீங்க அனுமதி தரீங்களா? கண்டிப்பா. மந்திரியாரே. உத்தரவு மகாராஜா. இந்த மணியை 2 பேர்கிட்டையும் கொடுங்க. கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் இந்த மணியை முதல்ல அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்றதுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்கும். சரி சொல்லுங்க மோகினி தேவி, இந்த போட்டிக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்ல உங்க தோல்வியை ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. இந்த முறை நான் கண்டிப்பா ஜெயிச்சே காட்டுவேன். ஆனா ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கு. இந்த போட்டிக்கும் இதோடைய விளைவுக்கும் மகாராஜாவுடைய கௌரவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த போட்டி நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். ஆனா நீங்க உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. எனக்கு இதுல சம்மதம். இப்ப இந்த போட்டி உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். மந்திரியாரே, முதல் கேள்விய நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க. அனைவரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க. அப்ப நான் யாரு? இதுக்கு பதில் உண்மை. நீங்க சொன்னது சரியான பதில்.
குருதேவா, அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க. சரி, ஒரு மனுஷன் தனக்கு விருப்பம் இல்லாமலேயே தானா போய் மாட்டிக்க கூடிய வலையோட பேர் என்ன? அது மோக வலை குருவே. சரிதான். அம்மா, அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க. எந்த ஒரு விஷயத்த நம்மளால தொடாமலேயே அத பட்டுன்னு உடைக்க முடியும்? வாக்குறுதி. சபாஷ் சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா 2 கேள்விக்கு பதில் சொல்லிருக்கான். ஆனா மோகினி தேவி ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லிருக்காங்க. சாரதா தேவி, நீங்களும் கேள்வி கேட்கலாமே. ஒரு விஷயம் பகல் முழுக்க உங்க கூடவே இருக்கும், ஆனா உங்களை விட்டு விலகவே விலகாது. அதுக்கு பதில் நிழல். ஒருத்தரோட நிழல் என்னைக்கு அவங்கள விட்டு பிரியாது. சரியான பதில். இப்ப என்னுடைய மகாராணிகளுக்கும் கேள்வி கேட்கிற வாய்ப்பை கொடுத்தே ஆகணும். என்னோட கேள்வி என்னன்னா, எதை உச்சரிச்சா எப்பவுமே தவறாவே இருக்கும்? தவறு. கேட்ட கேள்வியே தவறுன்னு சொல்ல வரியா என்ன? அதுவும் மகாராணி கேட்ட கேள்வி. இல்ல இல்ல குருதேவா, அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தான் தவறு. எனக்கு சரியான பதில் தான் வேணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதானே. இந்த கேள்விக்கான பதில் தவறுதான். ஏன் சொல்றேன்னா, தவறுங்கிற அந்த வார்த்தைய நாம உச்சரிக்கும் போதே தவறுன்னு தானே சொல்ல முடியும். ஆமா ஆமா மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, சரியான பதில். ராமகிருஷ்ணன் 4 கேள்விக்கு பதில் சொல்லிருக்கான். மோகினி தேவி ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லிருக்காங்க. மகாராஜா, நீங்களும் கேள்வி கேட்கலாமே. இல்ல, என்னால கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு காரணம், நேத்து ராத்திரி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட தான் இருந்தேன். போட்டிக்கான பயிற்சியில நான் அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால கேள்விய நான் கேட்டேன்னா அது நியாயமா இருக்காது. இப்ப இந்த போட்டியில 4 பதிலுக்கு 1 தான் வந்திருக்கு. ராமகிருஷ்ணன் முன்னிலையில இருக்கான். அதனால இந்த போட்டிய மேலும் தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். நான் இந்த போட்டியோட முடிவை ஏத்துக்க மாட்டேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நல்லாவே தெரியும். அவர் கூடவே இருக்கிறவங்க யாராவது ஒரு நபர் இவருக்கு அறிமுகம் இல்லாம இருந்தா அவர் கேள்வி கேட்கட்டும். ஒருவேளை அதுக்கும் என்னால பதில் சொல்ல முடியலன்னா அப்போ என்னோட தோல்வியை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அப்படின்னா சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இங்க இன்னொரு கேள்வி கேட்கப்படும். ஒருவேளை நம்ம மோகினி தேவியார் அந்த கேள்விக்கான சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா நான் உடனடியா என்னோட தோல்வியை ஏத்துக்கிறேன். இங்கேயே என்னோட தலை வணங்கி மோகினி தேவியார் காலை தொட்டு அவங்களுக்கு அடிமையா வாழறேன். ஆனா கேள்வியை கேட்கிறவங்க விஜயநகரத்து அரசவை உறுப்பினரா இருக்கக்கூடாது, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்கக்கூடாது. மகாராஜா, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த போட்டி நியாயமானதா மாறணும்னு சொன்னா இந்த மோகினி தேவியாருடைய பல்லக்க தூக்குற 8 நபர்கள்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த கேள்வியை கேட்கணும். ஒருவேளை மோகினி தேவியார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரியே என் தோல்வியை ஏத்துக்கிறேன். ஆனா இதுதான் மோகினி தேவியாருக்கான கடைசி வாய்ப்பா இருக்கும். பண்டித ராமகிருஷ்ணன் தனக்குத்தானே குழிய தோண்டிக்கிட்டான்.
ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். இப்ப புத்தியை பயன்படுத்தி தோக்க போறான். எனக்கு சம்மதம். சாயந்தரம் வேளையில மகா பண்டிதர்கள் கேள்வி கேட்க இங்க வர வைக்கப்படுவாங்க. எந்த 3 முக்கிய விஷயம் மனுஷங்கிட்ட இருக்கோ அது அந்த ஜீவராசி கிட்ட இருக்காது. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, போதிகமான சக்தி, கல்பனா சக்தி, அப்புறம் குரல் சக்தி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொன்ன பதில் ரொம்ப சரியானது. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். அமைதி, அமைதியா இருங்க. மோகினி தேவி, நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனை உங்களுடைய அடிமையாக்க நினைச்சீங்க. அதுக்கு பதிலா இப்போ பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தக்க தண்டனையை தருவான். மோகினி தேவியாரே, இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி இந்த பண்டிதர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டுமே பதில் தெரிஞ்ச கேள்விகளை மட்டுமே கேட்டு இவங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. கபட நாடகம் ஆடி இவங்க எல்லாரையும் தலகுனிய வச்சிருக்கீங்க. நீங்க அடிமைகளா ஜெயிச்சவங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாததால இனிமே நீங்க அவங்களுக்கு முதலாளியும் கிடையாது, அவங்க உங்களுக்கு அடிமைகளும் கிடையாது. ஞாபகம் இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்திலேயே நான் மட்டும்தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நிச்சயமா ஒரு வடிகட்டின முட்டாளாதான் இருந்தாகணும். ஏன்னா 5 அறிவு இருக்கிற ஒரு சின்ன பறவையாலையும் ஆகாயத்துல சுதந்திரமா பறக்க முடியும். ஆனா எல்லா வளங்களும் இருக்கிற இந்த நிலத்துல 6 அறிவு படைச்ச மனுஷனால ஏன் வாழ முடியல? நீங்க தானே சொன்னீங்க காதல்ல நவரசம் இருக்குன்னு. அந்த பதில் தப்பானதுன்னு இன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடியே நிரூபிக்கிறேன் தேவியாரே. காதல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மகாராஜா, காதல்ங்கிறது உண்மையிலேயே எப்படி விவரிக்க கூடிய ஒண்ணுன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சுயநலமான எண்ணமும் இல்லாம சந்தோஷத்தை தர, ஆனந்தம் தரக்கூடிய, மனசுல நிம்மதியை தர உணர்வு. உண்மையான காதலுக்கு யார உதாரணம் காட்டுறோம்? தாய், தகப்பன், தம்பி, அண்ணன், தங்கச்சி, இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் சுயநலம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு தாய் தான் மகனுக்கு காட்டக்கூடிய பாசத்துல கூட நிச்சயமா சுயநலம் ஒளிஞ்சிருக்கும். வயசான காலத்துல தான் பெத்த புள்ள தனக்கு உதவியா இருப்பான்னு அந்த கடவுள் கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா உண்மையான காதலும் அன்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. அது ஈஸ்வரனா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம். நமக்கு பிரச்சனைனா அந்த கடவுளை தான் கூப்பிடுறோம். ஏதாவது ஒண்ணு வேணும்னா வேண்டிக்கிட்டு பூஜை பண்றோம். ஆனா தெய்வம் எந்த சுயநலமும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பிரார்த்தனைகளை நிவர்த்தி பண்ணுவாரு. அதுதான் உண்மையான காதல் மகாராஜா. காளி மாதா எனக்கு அந்த அன்பை தான் கொடுத்திருக்காங்க. குருதேவா, இன்னைக்கு என்னால அரசவைக்கோ மகாராஜாவுக்கோ அவமானம் இல்லைல்ல? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு காரணம் நடந்த போட்டியில நீ ஜெயிச்சதுக்காக மட்டும் இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அன்புனா என்னன்னு புரிய வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம விஜயநகரத்தோட மரியாதையை காப்பாத்திட்ட. மோகினி தேவி, உங்களுக்குள்ள பௌதிக சக்தியும் இல்ல, கற்பனை சக்தியும் இல்ல.
ஏன்னா உங்களாலதான் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவத்திலையும் ஞானத்திலையும் சிறந்த இந்த ஞானிகள் எல்லாரையும் உங்க அடிமைகளாக்கி வாயை அடைச்சு வச்சிருந்தீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? நீங்க உங்களோட அழகு மேல ரொம்ப அகங்காரத்தோட இருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்க போற தண்டனை, உங்க பெண்மைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து பறிக்க போறேன். அது உங்களுடைய கூந்தல். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி ஒரு தண்டனையை எனக்கு கொடுத்து என்ன அவமானப்படுத்தாதீங்க. கூந்தலுங்கிறது ஒரு பெண்ணுக்கு அழக மட்டும் சேர்க்காது, அது அவங்களோட சுயமரியாதையையும் குறிக்கும். என்னுடைய வளர்ப்பு இவ்ளோ கேவலமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னால ஒரு பெண்ணுக்கு மரியாதைய கூட கொடுக்க முடியல. ஒருவேளை நீ என் வயித்துலதான் பிறந்திருந்தனா இவங்களுக்கு கொடுத்த தண்டனைய உடனடியா நீ விடுதலை பண்ணு. இவங்கள மன்னிச்சு விட்டுரு. பாத்தீங்களா மோகினி தேவியாரே, இவங்க என்னோட தாய். ஆனா இவங்களும் ஒரு பெண்மணி. இவங்கள தான் நீங்க அவமானப்படுத்துனீங்க. ஆனா என்னைக்கு இவங்களே உங்க மானத்தை காப்பாத்த அவங்க சொந்த பையனை எதிர்த்து நிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு உங்களாலதான் இந்த பண்டிதர்கள் எல்லாரும் விடுதலை ஆகுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எத்தனை நாட்கள் இவங்களெல்லாம் அடிமையாக்கி இருந்தீங்களோ அத்தனை நாட்கள் நீங்களும் இவங்களுக்கு சேவகம் செய்யணும். ஏன்னா அப்பதான் இந்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். நான் இத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும். மகாராஜா, நான் அகங்காரத்தோட நடந்துகிட்டதுனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க.